விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் தனது அண்ணனும் விருதுநகர் தேமுதிக வேட்பாளருமான விஜய பிரபாகரனை ஆதரித்து விருதுநகர் தெப்பக்குளம் பகுதியிலிருந்து தேசபந்து மைதானம் வரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். நிச்சயமாக நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சாரம். நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகளானது விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளராக நிற்கக்கூடிய விஜயகாந்தின் மூத்த மகனாக விஜய பிரபாகரன் அவர்களை ஆதரித்து அவரது சகோதரர் சண்முக பாண்டியன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய தனது சகோதரரை ஆதரித்து ஒவ்வொரு பகுதியாக, குறிப்பாக விருதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தெப்பம் பகுதியிலிருந்து நடந்து வந்தவாறே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபார மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாரியம்மன் கோவில் அருகே திறந்தவெளி வந்த பிரச்சார வாகனத்தில் ஏறியவாறு பொதுமக்களை சந்தித்து அவருடைய சின்னமான கொட்டு முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகை தந்த சண்முக பாண்டியனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த தேமுதிக மற்றும் அதிமுக தொண்டர்கள் திரளாக அவருக்கு ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த நிலையிலே தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது எங்களது அண்ணன் வெற்றி பெற்றால் உங்கள் அனைவரையும் தங்க தட்டில் வைத்து தாளாட்ட காத்திருக்கிறார் என்றும், எனது அப்பாவை ஒருமுறை பார்த்திருக்கலாமே என்று எண்ணும் உங்களுக்கு மீண்டும் என் அப்பாவின் மறுபுருவமாக எனது அண்ணன் இங்கே நிற்கின்றார். அவரை வெற்றி பெற செய்தால் நிச்சயம் உங்களுக்காக உழைத்திட அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து பார்த்தோமேனால் சிவஞானபுரம், மீனாட்சிபுரம், சீனியாபுரம், வீரச்செல்லையாபுரம், ஜிஎம்பட்டி, வெள்ளூர், கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது வேட்பாளரை ஆதரித்து சண்முக பாண்டியன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. மாலை 4 மணிக்கு மேலாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தேசப்பந்து பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்ட மேடையில் மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.